நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கம். உரிமை குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய உரிமை குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் விவாதிக்க இருக்கிறோம் என்பதை ஒரு சிறிய தொகுப்பினை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நாட்டு மக்களுக்கு, இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக பெண்களுக்கு குடும்ப அட்டை என்பது ஒரு அங்கீகாரம். ஆம், ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குடும்பத்திற்கு பொது விநியோக திட்டத்தின் கீழ் தேவையான பொருட்கள் வழங்குவது மட்டுமல்ல, அதை தாண்டி மக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளையும் அரசு இந்த குடும்ப அட்டையின் அடிப்படையில் தான் வழங்குகிறது. இதற்கு முன்னர் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்ட விலையில்லா மின்விசிறி, கிரைண்டர், மிக்சி போன்ற பல நலத்திட்ட உதவிகளும் குடும்ப அட்டை அடிப்படையில் தான் வழங்கப்படுகிறது. இன்னும் ஏன், திமுக அரசாங்கமே தற்போது வழங்கி வரும் மகளிர் உரிமை தொகையையும் குடும்ப அட்டை அடிப்படையில் தான் வழங்குகிறது. தமிழ்நாட்டில் மே 2025 முதல் புதிய ரேஷன் கார்டுகள் அச்சிடுவதை திமுக அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது. சுமார் 1 லட்சத்திற்கு மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள், குறிப்பாக மகளிர் உரிமை தொகைக்காக காத்திருக்கும் ஏழை பெண்கள் இன்னமும் தங்களுக்கு ரேஷன் அட்டைகள் கிடைக்காமல் தவித்து வருகின்றனர். குடும்ப அட்டைகள் கொடுப்பதில் திமுகவின் மனதில் இருக்கும் திட்டம் என்னவாக இருக்கும் என்று கேட்கிறீர்களா? இங்குதான் திமுகவின் தில்லுமுள்ளு திட்டத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. 2.25 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மகளிர் உரிமை தொகை என்று அறிவித்துவிட்டு பிறகு பெண்களை ஏமாற்றிய திமுக தற்போது மேலும் சிலருக்கு உரிமை தொகை என்று பேசியிருக்கிறது. ஆனால் குடும்ப அட்டை இருந்தால்தானே திட்டம் செயல்படுத்த முடியும். அப்போது குடும்ப அட்டையே இல்லை என்று சொல்லிவிட்டால் பெண்களால் எதுவும் செய்துவிட முடியாதுதானே? இதுதான் திமுகவின் திட்டமே. புதிய ரேஷன் கார்டு கொடுத்தால் மகளிர் உரிமை தொகை பயனாளிகள் அதிகரித்து செலவு பெருகும் என்பதால் தான் வேண்டுமென்றே தாமதம் செய்கிறது இந்த அரசு. இது பெண்களின் உரிமையை பறிக்கும் சதி என்று உண்மையை உணரத் தொடங்கிவிட்டார்கள் தமிழ்நாட்டு பெண்கள். 2024ஆம் ஆண்டிலேயே விண்ணப்பித்தவர்களுக்கு இன்னும் கார்டு வரவில்லை. இது மட்டுமின்றி இனி வரும் 2026ஆம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகை வழங்க திமுக திட்டமிட்டிருக்கிறது. அந்த பரிசு தொகையையும் குடும்ப அட்டை மூலமாகவே கொடுக்க வேண்டும். அப்படியானால் 1 லட்சம் குடும்ப அட்டைதாரர்கள் இன்னும் அதிகமாவார்கள். அதையும் தடுக்கத்தான் இந்த திட்டத்தை திமுக பிளான் செய்து குடும்ப அட்டை கொடுக்காமல் இருக்கிறது என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். ஏழைகளின் வீடுகளில் அடுப்பு எரியத்தான் பொது விநியோக திட்டமே. ஆனால் இந்த திமுக தங்கள் சுயநலத்திற்காகவே இப்படி குடும்ப அட்டைகளை கொடுக்காமல் எல்லாவற்றையும் கிடப்பில் போட்டிருக்கிறது. ஆக புதிய ரேஷன் கார்டுகளை வழங்காமல் திமுக காலம் தாழ்த்துவது ஏன்? உரிமை தொகைக்காக விண்ணப்பித்த பெண்களை ஏமாற்ற நினைக்கிறாரா ஸ்டாலின்? பெண்களை ஏமாற்றுவதுதான் திராவிட மாடலா என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேட விளைகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி. இன்றைய உரிமை குரல் நிகழ்ச்சியில் புதிய ரேஷன் கார்டுகளை வழங்காமல் காலம் தாழ்த்தும் திமுக, உரிமை தொகைக்காக விண்ணப்பித்த பெண்களை ஏமாற்றும் ஸ்டாலின், பெண்களை ஏமாற்றுவதுதான் திராவிட மாடலா? இந்த தலைப்பில் தான் விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கும் கருத்துரையாளர்கள் இணைய வழியில் அதிமுகவை சேர்ந்த ஜவஹர் அலி, அரசியல் விமர்சகர் அக்னீஸ்வரன், வழக்கறிஞர் டாக்டர் GS மோகன், பத்திரிகையாளர் கோவிந்தராஜன். அனைவருக்கும் வணக்கம். திரு ஜவஹர் அலி சார், உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். ஒரு ரேஷன் கார்டு தான் ஒரு குடும்பத்துக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். எல்லா நலன்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் அது இருக்கு. அந்த ரேஷன் கார்டை வழங்குறதுக்கு ஏன் இவ்வளவு தாமதம்? இதற்காக இப்படி காத்திருக்க வைக்கிறாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாரும் ஓடும், தமிழக மக்களுக்கு எல்லா சுபிக்ஷமும் கிடைக்கும் என்று மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம், இந்த விடியாத, இந்த விளங்காத திமுக ஆட்சியை மக்களை இன்றைக்கு வாட்டி வதைக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 3 வருஷமா ரேஷன் கார்டு கொடுக்கல மேடம். 3 வருடமாக ரேஷன் கார்டு கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. இன்னும் பழைய ரேஷன் கார்டுகளுக்கு வீடு மாறி, என்னை போன்றவர்கள் வீடு மாறும்போது கூட அந்த வீடு மாறினவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க புதுசா எதுவுமே பிரிண்ட் பண்ண முடியாது, பழைய ரேஷன் கார்டு இது ஆல்ரெடி கம்ப்யூட்டர்ல ஜெராக்ஸ் எடுத்து வச்சுங்க. வீடு ஷிஃப்ட் பண்ணவங்களுக்கு கூட புதுசா ரேஷன் கார்டு அவங்க கொடுக்கறதுல ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரேஷன் கார்டுகளுக்கு கூட
அந்த அளவுக்கு ஒரு மோசமான மக்கள் விரோத ஆட்சியை இந்த அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இவர்களுக்கு என்னன்னா ரேஷன் கார்டு கொடுத்துட்டா 1000 ரூபாய் அவர்களுக்கு மாதம் மாதம் உதவித்தொகை கொடுக்கணும். அதன் மூலம் பிரச்சனை ஏற்படுவதற்காண்டி 3 வருடமாக ஆட்சி கொடுக்கல. நீங்க அவர்கள் சொன்ன வாக்குறுதி என்ன, நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நாங்கள் ஒவ்வொரு குடும்பத்தார்களுக்கும் ரேஷன் கார்டுகளுக்கு 2,18,00,000 ரேஷன் கார்டுகளுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம். ஆனால் பல வருடமா கொடுக்கல. எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் சட்டமன்றத்திலும் பல முறை கேள்விகள் எழுப்புறதுக்கு பிறகு கடந்த வருடம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுலயே கூட 1,15,00,000 பேருக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. மீதம் 1 கோடி ரேஷன் கார்டுகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கல. அவங்களுக்கு பெண்டிங்ல இருக்குது. இப்ப புதிய ரேஷன் கார்டு கொடுக்கலண்டா இது என்ன விதமான ஆட்சி? அப்போ மக்களுக்கு அவங்க ரேஷன் கார்டுங்கிறது மக்களுக்கு மிக மிக ஒரு முக்கியமானது. இந்த தமிழ்நாட்டில் வாழ்வதற்கும் அவர்கள் வாழ்வாதாரத்தை அவர்கள் நிலை கொள்வதற்கும் இந்த ரேஷன் கார்டு என்பது ரொம்ப முக்கியமான. எல்லா ஆட்சி காலத்திலையும் ரேஷன் கார்டு என்பது அப்ளை பண்ணீங்கன்னா உடனே கொடுத்துருவாங்க. அவங்க செக் பண்ணுவாங்க, உடனே கொடுத்துருவாங்க. ஆனா இந்த 3 வருஷமா ரேஷன் கார்டு கொடுக்கறதே நிறுத்திட்டாங்க. அப்போ இவங்களுக்கு என்னடா இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் என்னடா, பெண்களுக்கு அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றல. ரேஷன் கார்டு என்பது அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா, ஏற்கனவே அரசு அதிகாரிகள்லாம் வேலை பலு காரணமா இருக்கிறாங்க, அதனால இந்த வேலைகளை சீக்கிரமா செய்ய முடியல, ஆவணங்கள்லாம் சரிபார்க்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு, இதுல ஆராயணும், இதை போய் இருக்கிற இடத்துல ஆய்வு செய்யணும், இந்த மாதிரி வேலைகள் இருக்கிறதுனால அதிகாரிகள் ஏற்கனவே வேலை பலுவால இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரீசன் சொல்றாங்க. அதிகாரிகள் என்ன மாதிரியான வேலை பளுவில் இருக்கிறாங்க? இந்த துறை அதிகாரிகள் இல்ல உங்களுடன் ஸ்டாலின் பளுவில் இருக்கிறாங்க மேடம். அதாவது இவங்க விஞ்ஞான ரீதியில ஊழல் செய்யக்கூடிய கட்சி திமுக என்பது எல்லாத்துக்கும் தெரியும். அப்பனுக்கு தப்பாம மகன் பிறந்திருக்காங்கிற மாதிரி அப்பா என்ன செய்தாரோ அதே போன்ற ஊழலை இன்றைக்கு அவர் செஞ்சிருக்காங்க. என்ன பண்றாங்கன்னா, இந்த அரிசி மூட்டைகளை ஏத்துறதுல மட்டும் சிந்தியது செதறியதுல மட்டும் 1000 கோடி ரூபாய்க்கு நெல்மணிகள் வீணா இருக்குன்னு சொல்லி ஒரு கணக்கை காட்டிருக்காங்க. சிஏஜி ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. 1200 கோடி ரூபாய்க்கு அரிசி நெல்மணிகள் கீழே சிந்தி போச்சு. எப்படி அவங்க தந்தையார் எப்படி நெல் மூட்டைகளை எப்படியே சாக்கு மூட்டை வரைக்கும் கரையன் அரைச்சிருச்சுன்னு சொன்னாரோ, அது போன்ற ஊழல் பெருச்சாளிகள் ஆளக்கூடிய இந்த தமிழ்நாட்டுல மக்களுக்கு சேவை செய்யாம வேற என்ன வேலைகள் இருக்குது? உங்களுக்கு ஊழல் செய்வது மட்டும்தான் வேலையா? என்ன வேலை உங்களுக்கு? நீங்க பெண்களுக்காக எத்தனையோ நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க. கேஸ் மானியம் பண்றேன்னு சொன்னீங்க, கேஸ் மானியம் கொடுக்கவே இல்லை. மாதம் மாதம் மின் கட்டணம் வசூல் செய்வோம் பெண்களுக்காக சொன்னீங்க, அதையும் செய்யல. 5 சவர நகையை நீங்க அடமானம் வச்சீங்கன்னா அந்த நகையை நாங்கள் மீட்டு தருவோம் அப்படின்னு பெண்களுக்கு இப்படியெல்லாம் ஆசை வார்த்தை காட்டி தானே நீங்க மக்களுடைய ஓட்டுகளை வாங்குனீங்க. என்ன செஞ்சீங்க? அப்படின்னா தேர்தல் வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றலன்னு சொல்றீங்களா? இல்ல மேடம், பெண்களுக்காக பொதுவாவே தமிழகத்துல ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் வாக்குறுதியா கொடுப்பாங்க. அதிமுக ஆட்சி காலத்துல கூட வாக்குறுதியும் கொடுத்தாங்க. அதுல குறிப்பா குறைந்தது 80-85% வாக்குறுதிகளை அதிமுக ஆட்சி காலத்துல நிறைவேற்றிருக்கோம். ஆனா இந்த ஆட்சி காலத்துல 10-15% தான் நிறைவேற்றி இருக்கிறாங்க. பெண்களுக்கான எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல. நீங்க பெண் பிள்ளைகள் படிக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலினே சொல்றாரு 90% வாக்குகளை நாங்க நிறைவேற்றிட்டோம்னு ஒரு முதலமைச்சரே சொல்றாரு. அதான் சொல்றேன்னா, பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்றியவர்களுக்கு மீண்டும் மீண்டும் பொய் சொல்வது அவர்கள் வல்லவர் என்பதில் இவர்கள் ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டி. பொய்யை எப்படி கண்டுபிடிக்கணும், ஊழலை எந்த விதமான ஊழல் எல்லாம் செய்யணும்னு இருக்கிறதெல்லாம் இவங்களுக்கு தெரியும். அதாவது நீங்க 1000 ரூபாய் நீங்க கொடுக்கறேன்னு சொல்லி நீங்கள் வாக்குறுதி கொடுத்துட்டு அந்த 1000 ரூபாயை எஸ்சி எஸ்டி ஃபண்ட்ல இருந்து எடுத்து கொடுத்தீங்க. அப்படி இருந்து கூட அந்த எஸ்சி எஸ்டிகளுக்கு அவர்கள் மக்களுக்காக அந்த கொடுக்கக்கூடிய நலன் உதவிகள்லாம் நிறுத்திட்டு அதுல இருந்து பணத்தை எடுத்து கொடுத்து கூட இன்றைக்கு 5 லட்சம் கோடி, எவ்வளவு 5 லட்சம் கோடி இந்த 4.5 வருஷத்துல நீங்க வாங்கியிருக்கீங்க கடன். ஏதாவது மிகப்பெரிய கட்டமைப்பை உருவாக்கி இருக்கீங்களா? மக்களுக்கான ஏதாவது திட்டங்களை கொண்டு வந்திருக்கீங்களா? பெண்களுக்காக வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது முன்னேற்றத்துக்கான திட்டங்களை ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஒண்ணுமே இல்ல.
ஏதாவது இன்றைக்கு வந்து அரசு ஊழியர்களா இருக்கட்டும், ஆசிரியர்களா இருக்கட்டும் கொதிச்சு போயிருக்காங்க. அதுலயும் விவசாயிகள் இன்னைக்கு கண்ணீர் விட்டு அழுகுறாங்க மேடம். நீங்க சொல்றீங்க பெண்களுக்கான வாக்குகளை வந்து இவங்க நிறைவேற்றவே இல்லை எதையுமே அப்படி சொல்றீங்க. ஆனா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து இந்த பிங்க் பேருந்தை வச்சே வந்து பெண்களுடைய வாக்க வாங்கிடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையா சொல்றாரு. அதாவது அவர்கள் நம்பிக்கை வைக்கணும்னா மக்களை வந்து எப்படினாலும் ஏமாத்திடலாம், கடைசி காலத்துல வந்து கடைசி கட்டத்துல இந்த பொங்கலினா பணம் கொடுக்கலாம் அப்படி எல்லாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி பிங்க் கலர் இந்த பேருந்தை விட்டுட்டு எவ்வளவு மக்களை கொச்சைப்படுத்தினாங்க, எவ்வளவு எல்லாம் பெண்களை அவமானப்படுத்தினாங்க. ஓசி பஸ்ன்னு சொன்னாங்க, லிப்ஸ்டிக் போடுறவங்களுக்கு எல்லாம் நாங்க கொடுத்த 1000 ரூபாய் தானே லிப்ஸ்டிக் போடுறீங்கன்னு சொன்னாங்க. நீங்க எஸ்சி தானே என்று பெண்களை கொச்சப்படுத்தியதெல்லாம் பெண்கள் எல்லாம் மறக்கல மேடம். நீங்க பவுடர் போடுறதே ஃபேர் அண்ட் லவ்லி போடுறதே நாங்க கொடுத்த பணத்துல தான் போடுறீங்கன்னு சொன்னாரு. என்ன இது போன்ற நிறைய வந்து இன்னும் சொல்ல போனா துப்புரவு பணியாளர்களை பாத்தீங்கன்னா அதிகமா பெண்கள் தான் இருக்கிறாங்க. அவர்கள் வந்து அவர்களுக்கு கிடைச்ச ஊதியம் 23,000 15,000 ரூபாய் குறைச்சு கொடுத்தாங்க. இப்போ எந்த அளவுக்கு பெண்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க அண்ணா திமுக ஆட்சி காலத்துல தாலிக்கு தங்கம் இருந்தது, மகப்பேறு உதவி திட்டம் இருக்கு, அப்புறம் குழந்தை பெற வரைக்கும் வந்து கருவிலிருந்து கல்லறை வரைங்கிற ஒரு திட்டத்தை அம்மா கொண்டு வந்தாங்க. அது மாதிரி ஸ்கூலுக்கு போனா ட்ரெஸ், நோட் புக் எல்லாமே கொடுத்தாங்க. ஆனா இந்த ஆட்சி காலத்துல பெண்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்காங்க? நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நீங்க வந்து மக்கள், அது குறிப்பா பெண்களை ஏமாற்றி நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. நீங்க பெண்களுக்கு அவசியம் என்னதான், ஒரு வீட்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ரேஷன் கார்டு. இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் ரேஷன் கார்டுக்காக விண்ணப்பிச்சிருக்காங்க. பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து வீடு மாறி வந்திருக்காங்க. அந்த பழைய ரேஷன் கார்டை கூட புதுப்பிச்சு அட்ரஸ் மாத்தி கொடுக்க முடியாத இந்த விடியாத அரசாங்கம் எப்படி புது அட்ரஸ் கொடுக்க முடியும்? புதுசா எப்படி ரேஷன் கார்டு கொடுப்பாங்க? கேட்டா எங்களுக்கு பிரிண்ட் பண்ண முடியல, அது கொஞ்சம் நாள் ஆகும், பழைய ரேஷன் கார்டுல எழுதி வச்சுட்டு நீங்க போய் வாங்கிக்கோங்க சொல்றாங்க. இதுவா அரசாங்கம்? இதுதான் விடியல் தரக்கூடிய அரசாங்கமா? இன்றைக்கு காலப்போக்கில் இன்றைக்கு தமிழகம் பல்வேறு துறைகளில் முன்னேறி இருக்குது என்று சொல்லக்கூடிய மாற்றக்கூடிய இவர்கள் அடிப்படை ஒரு குடும்பத்திற்கு அடிப்படை ரேஷன் கார்டு கூட கொடுக்க முடியல. எல்லாத்தையும் இப்போ துணை முதல்வர் வந்து சொன்னிருந்தாரு, விடுபட்ட அனைத்து பெண்களுக்கும் வந்து டிசம்பர் மாத இறுதிக்குள்ள வந்து 1000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த பக்கம் பார்த்தா ரேஷன் கார்டை வந்து இப்போதைக்கு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டுத்துக்குமே முரணா இருக்கு. இது வந்து உண்மையாவே உரிமை தொகையை நிப்பாட்டுறதுக்கான ஒரு யுக்தி தானா? அப்போ இந்த கடைசி இந்த ஆட்சி போகக்கூடிய காலத்தின் இறுதியில இவர்கள் தமிழ்நாட்டினுடைய கடனை எவ்வளவு வேணாலும் உயர்த்திட்டு போலாம், மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வர முடியாது, நம்ம ஒரு வாய்ப்பாக நம்ம மக்களை ஏமாத்தி பார்க்கலாங்கிற ஒரு எண்ணத்தினால்தான் இந்த கடைசி கட்டத்துல ஆல்ரெடி 5 லட்சம் கோடி கடன் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இப்ப மீண்டும் ஒரு கடன் தொகையை உயர்த்துறதுக்காக வேண்டி இன்றைக்கு வந்து டிசம்பர்ல இருந்து 1000 ரூபாய் கூட. நீங்க உண்மையான ஒரு நல்ல ஆட்சி கொடுப்பதா இருந்தா, உண்மையானவர்களாக இருந்தா, நீங்க சொன்ன வாக்குறுதிப்படி நீங்கள் வந்து ஆரம்ப கட்டத்துல இருந்து 1000 ரூபாய் கொடுத்திருக்கணும். நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம். அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் 1500 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னோம். ஆனால் அதற்கான எங்களுக்கு திட்டங்கள் இருக்கிறது. ஆனா இவர்கள் வந்து கையாளாத ஆட்சி செய்யக்கூடியவர்கள் மக்களுக்கான திட்டங்களை எதுவுமே கொண்டு வருவாங்க. கொள்ளடிக்கிறது இல்லையா, அதுக்கு புதுசா அதுக்கு விதவிதமாக யோசிப்பாங்க. இன்னும் சொல்ல போனா இப்ப கக்கூஸ் கழுவுறதுக்கான எவராவது ஊழல் செய்வானா மேடம்? கக்கூஸ் கழுவுறதுல ஒரு டாய்லெட் கழுவுறதுக்கு 800 ரூபாய் வீதம், அதுல 1000 கோடி ரூபாய் இப்ப ஊழல் செஞ்சிருக்கதா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில வந்து 10 எழுதுறான். அதுக்கு எந்த விதமான மறுப்பும் சென்னையில மட்டும் 1000 கோடி ரூபாய் கக்கூஸ் கழுவுறதுக்காக, அதுல அந்த இதை வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எழுதுறான். அதுக்கு எந்த மறுப்பும் தெரிவிக்கிறார். அதே போன்றுதான் இந்த நகராட்சி துறையில இந்த KN நேரு எவ்வளவு 880 கோடி ரூபாய் ஊழல் லஞ்சமாக வாங்கியிருக்காருன்ட்டு தெளிவாக ஈடி அனுப்பிச்சிருக்காங்க. யார் யார்கிட்ட வாங்கினாங்கன்னு 2562 பேர்கிட்ட லிஸ்ட் அவுட் கொடுத்திருக்காங்க. அதையும் இது பண்ணல. அப்போ ஊழல் செய்வதற்கான மட்டும் அவர்களுக்கு வந்து எல்லா அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்பாங்க. மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்கணும் அவர்களுக்கு பணிச்சுமைடா. இது என்ன மக்களை ஏமாற்றக்கூடிய அரசாங்கம் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும்? சரிங்க சார், பேசுவோம் 2026 தேர்தல்ல இல்ல 2026 தேர்தல்ல இவங்களுடைய வேலைகள்லாம் வந்து எதிரொலிக்குது அப்படின்றத பேசுவோம், தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த இல்ல மேடம், ஒரே அதாவது எங்க ஆட்சி காலத்துல அனைத்து மக்களும் பெண்களும் அரசு ஊழியர்கள் எல்லாத்து மக்களும் வந்து
வாழ்வும் வளமும் உயரணுங்கிறதுக்காண்டி அதுக்கான பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தோம். கொரோனா காலத்துல கூட மக்களை போய் நேரடியாக போய் எங்க புரட்சி தமிழர் எடப்பாடியார் போய் சந்திச்சாரு. அன்றைக்கு நிருபர்கள் கூட கேட்டாங்க, இவ்வளவு ஆபத்தான பகுதியோட ஆஸ்பத்திரி எல்லாம் போய் பாக்குறீங்க போது எங்க புரட்சி தமிழர் எடப்பாடி திரும்ப சொன்னாரு, இது மக்களுக்காக சேவை செய்யறதுக்கு வந்திருக்கேன், இதனால என் உயிர் போனா கூட பரவாயில்ல, மக்களுக்கு தானே போக போகுது என்று அந்த நிலையில் ஆட்சி செய்யலாம். ஆனா இன்னைக்கு என்ன, எவ்வளவு நீங்க எவ்வளவு கொள்ளை அடிக்கணும், மக்கள் வரி பணத்தை எவ்வளவு அடிக்கணும் அப்படிங்கிற நிலைமையில சொத்து வரியிலிருந்து சுகாதார வரியிலிருந்து ஒவ்வொரு வரியும் உயர்த்தியும் அந்த பணம் அரசாங்க கஜானாக்கு போதா? எப்படி டாஸ்மாக்ல 10 ரூபாய் ஊழல் செஞ்சு பல ஆயிரம் கோடி ரூபாய் இவர்கள் வீட்டுக்கு போச்சோ, அதே போன்றுதான் எல்லாவர்கள் போடுற வரிகள் எல்லாமே அரசாங்க கஜானாக்கு வர்றதில்ல. சரிங்க சார், நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கீங்க. கண்டிப்பா நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கீங்க. ஒரு அடிப்படையான தேவை. இன்னைக்கு நான் ஒரு நாள் மழை, நான் பல இடங்களுக்கு காலையில போனேன். பல இடங்கள்ல தண்ணி சென்னையில் தேங்கி இருக்கு. 4000 கோடி ரூபாய் ஒதுக்கினாங்க. அந்த பணம் என்ன ஆச்சுங்கிறது கண்டிப்பா இதெல்லாம் பேசணும்னா நம்ம இந்த நிகழ்ச்சியே போதாது. அந்த அளவுக்கு இருக்கு, நம்ம நிறைய பேசணும். அந்த அளவுக்கு தான் இருக்கு இந்த திமுக ஆட்சியில. நம்ம பேசலாம் சார், அடுத்த கெஸ்ட் கிட்டயும் பேசணும். அரசியல் விமர்சகர் அக்னீஸ்வரன் சார், இப்போ இந்த ரேஷன் கார்டு கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு உணவு பாதுகாப்பு அப்படின்றதே இந்த ரேஷன் கார்டு மூலயமா தான் கிடைக்கும். ஒரு அரிசி இருக்கட்டும், ஒரு சீனியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இந்த ரேஷன் கார்டுல வாங்கிக்கிறாங்க எளிய முறையில. அந்த கார்டை கொடுக்காம காலம் தாழ்த்துறாங்க அப்படின்னா அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு? என்ன பிரச்சனை? 2021க்கு முன்னாடி 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி அமைந்த காலகட்டத்தில் இந்தியாவிலேயே பொது விநியோக திட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட 2 மாநிலங்கள், ஒன்று தமிழ்நாடு, மற்றொன்று கேரளம். இதுல 2021க்கு ஆட்சிக்கு வந்த திமுக இதுவரைக்கும் நமக்கு எத்தனை பேர் நாம மக்கள் தொகை இருக்கிறோன்னு இன்னும் கணக்கு எடுக்கல. மக்கள் தொகை மத்திய அரசு எடுக்கணும், ஆனா நாம ஜாதி வாரியான கணக்கெடுப்பு கூட இல்லை. அது ஒரு புறம் இருக்கட்டும். இதுல 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தான் தமிழ்நாட்டில் பழைய அன்னைக்கு எடுத்தாங்கல்ல 7,21,00,000 பேர் தான் அன்றைய மக்கள் தொகை. அதை வச்சு தான் இன்ன வரைக்கும் தமிழக அரசு திட்டம் தீட்டிக்கிட்டே இருக்கிறது. 2021 எடுக்கணும், அது கொரோனாவினால அதை எடுக்கலை. ஆனால் இந்த 7,21,00,000 மக்கள் தொகையில் குடும்ப அட்டைகள் எத்தனை இருக்குதுன்னா 2,23,00,000 குடும்ப அட்டைகள் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நம்முடைய தமிழக அரசு திமுக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குதுன்னா மொத்தம் 1,15,00,000 பேருக்கு கொடுத்தாங்க. இந்த மொத்தம் இருக்கிற குடும்ப அட்டைகளே 2,23,00,000 பேர். ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு பெண்கள் தாய்மார்கள் தான் தமிழ்நாட்டில் இருப்பார்களா? அதவே குறைச்சு கொடுக்குறீங்களே. அப்ப இந்த நிலையெல்லாம் இவங்க எந்த வேலைப்பாடும் எடுக்கல, வேலையும் செய்யல. ஆனால நாம நாங்க தாய்மார்களுக்கு நாங்க 2 கோடி ரேஷன் அட்டை இருந்தாலும் தகுதியுள்ள பெண்களுக்கு தானே சொல்றாங்க. நீங்க திருச்சியில தானே கொடுக்கறாங்க. நீங்க திருச்சியில 7 சமூக நீதின்றதுல 7 திட்டங்களை சொன்னீங்களே, அங்க தகுதியுள்ள பெண்களுக்குன்னு சொல்லியிருந்தா நீங்க ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது, திமுக ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது. அப்ப என்னென்ன நீங்க தகுதிய ஆட்சிக்கு வந்தோடனே என்ன சொன்னீங்க? வர்றதுக்கு முன்னாடி அனைவருக்கும் நீங்க அனைத்து பெண்களுக்கும் நீங்க வந்ததுக்கு பிறகு என்ன சொன்னீங்க? அரசு ஊழியர்களுக்கு தரமாட்டோம், அதே மாதிரி வருமான வரி கட்டுறவங்களுக்கு தரமாட்டோம், 50 லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ணக்கூடியவங்களுக்கு தரமாட்டோம், கனரக வாகனங்கள் வைத்திருப்பவர்களுக்கு தரமாட்டோம். இது நான் கேக்குறேன், இல்ல உண்மையிலே ஏழை பெண்களுக்கு தான கொடுக்கணும், இதெல்லாம் வச்சிருக்கிறவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்றதான கேள்வியா கேக்குறாங்க. அதாவது எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆளுங்கட்சி ஆனதுக்கு பிறகு ஒரு பேச்சு பேசுவதில் திமுக வல்லவர்கள் என்பது தெரியும். டாஸ்மார்க்ல கொரோனா காலகட்டத்துல இந்த தகுதிகள் நீங்க சொன்ன மாதிரி வாகனங்கள், அரசு வேலை இதெல்லாம் கூட இருக்கட்டும், இதெல்லாம் இல்லாம இருக்கிற பெண்கள் எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்களா? இல்ல எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்களான்னா அரசாங்கட்ட அந்த இது தரவுகள் இருக்கா? யார் கேட்கிறா? தமிழ்நாட்டு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் பேசினா மைக் ஆஃப் பண்றீங்களே. கள்ளக்குறிச்சிக்கு இன்ன வரைக்கும் போகலையே. ஏன்? திருவாரூர்ல முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் அவர்கள்
அதே மாதிரி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மக்களை, விவசாயிகளை அந்த அந்த நெல் மூட்டையெல்லாம் சவக்கடங்களை போய் அடுக்கி வச்சிருக்கிறாங்க. நெல்லின் ஈரப்பதம் 17% 22% மத்திய அரசுக்கு சொல்றது இப்பதான் தெரிஞ்சிச்சா? ஏன் முன்னாடியே தெரியலையா? 12 வருஷம் கழிச்சு ஜூன் மாசம் 12ஆம் தேதி நாம முறையாக மேட்டூர் அணையை திறந்து விடுறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா? அப்ப சரியான நேரத்துல மழை பெய்து தண்ணீரை திறந்து விட்டா மகசூல் அதிகமாகும் சொல்லி கிராம நிர்வாக அதிகாரிக்கு தெரியாதா? எதுவும் பண்றது இல்ல. இப்ப என்னதான் அவங்களுக்கான பிரச்சனை? இப்ப ஏன் இந்த ரேஷன் கார்டு கொடுக்கறதுல இந்த தாமதம்? பெண்கள் குடும்பங்க எல்லாமே காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆவணங்களை கொடுத்துட்டு ஒரு அரசு அலுவலகத்துக்கு 10 வாட்டி போறாங்க வராங்க, அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இவ்வளோ செஞ்சோம், தன்னுடைய வேலைகள்லாம் விட்டு செய்யறாங்க. இவ்வளோ செஞ்சோம், இவங்க இவ்வளவு காலம் தாழ்த்துறாங்க. என்ன காரணம்? நீங்க 4.5 வருஷம் சாதிக்க முடியாதது இந்த 45 நாள்ல சாதிச்சிருவேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல. 10,000 இடங்களில் முகாம்கள் நாங்கள் நடத்துவோம்னு சொன்னீங்கல்ல. இன்னமும் குடும்ப அட்டை வரலன்றாங்களே, என்ன பொருள்? அதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, வடநாட்டிலிருந்து வந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் எத்தனை பேருக்கு நீங்க குடும்ப அட்டை கொடுப்பீங்க? ஏறத்தாழ 1 கோடிக்கு பேர் மேல இருக்கிறாங்க. அவங்களுக்கு குடும்ப அட்டை கொடுக்க முடியுமா? அதனால அரசு நிறுத்தி வச்சிருக்கிறதா? அந்த தரவுகள் நம்மகிட்ட இருக்குதா? சரி, வடநாட்டு தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேணாம், உள்நாட்டில் இருக்கக்கூடிய வீடு மாத்தினவங்க அல்லது வேறு விதமாக அரசு ஊழியர்கள் இடமாற்றம் பணியிடம் செஞ்சவங்க அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்களா? இல்லையே. இப்போ அவங்களுக்கெல்லாம் ஜஸ்ட் அதுல இருந்து கரெக்ஷன் பண்ண வேண்டிய வேலை தான் இருக்கும். இப்போ இடம் மாறினவங்க இருக்கிறாங்கன்னா ரேஷன் கார்டு இருக்கும், அட்ரஸ் மாத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். பட் புதுசா அப்ளை பண்றவங்களுக்கே ரேஷன் கார்டு கிடைக்கலன்றதானே குற்றச்சாட்டு. இல்ல, அதுதானே உங்களுடைய பணியே. அதுதானே, அதுக்குத்தானே சிவில் சப்ளை கார்பரேஷன் நீங்க வச்சிருக்கிறீங்க. அதுக்குத்தானே உணவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு சக்கரபாணி அவர்களை நீங்க நியமிச்சிருக்கீங்க. திரு சக்கரபாணி அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு ஏற்றதற்கு பிறகு என்ன சொன்னாரு? கலைஞர் உணவகம் என்ற ஒன்றை கொண்டு வருவாரு. 500 கோடி ரூபாயில கொண்டு வந்தீங்களா? ஆனால் மதுரையில அம்மா உணவகத்தை அடிச்சு நொறுக்குனீங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுத்தார். இப்ப கலைஞர் உணவகமும் இல்ல, அம்மா உணவகத்திலையும் ஆட்களும் இல்ல, சப்பாத்திக்கு மாவும் இல்ல. ஆனால் அரசாங்கத்திற்கு மட்டும் கடன் அதிகமா இருக்கு. எப்படி? இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த நீங்க சொன்ன மாதிரி 45 நாள்ல 45 பிரச்சனையை தீர்த்துருவோம் அப்படின்னு சொன்னதுனால இந்த அலுவலர்களுக்கெல்லாம் வேலை பளு அதிகமாயிடுச்சு. பட்டா மாற்றம் செய்யறது, முதியோர் உதவித்தொகை கொடுக்க, இந்த மாதிரியான ஆவணங்களை சரி பார்க்குற வேலைகள் நிறைய ஆயிடுச்சு. அதனால இந்த வேலைகள் தள்ளி போகுதுன்ற மாதிரி காரணம் சொல்றாங்க. அதனால அடுத்த ஆட்சிக்கு அந்த வேலை செய்ய போறீங்களா? அப்படி சொல்லி மக்களை ஏமாத்த போறீங்களா? உங்களை மக்கள் நம்ப தயாராக இல்லை. உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழே தான் மத்திய அரசு மாநில அரசுக்கு சில பரிந்துரைகளையும் அது மாதிரி பண பரிவர்த்தனைகளையும் மாநில அரசுக்கு சலுகைகளாக கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய சலுகையில் இந்த 4 வகை ரேஷன் அட்டையில் என்னென்னத்தை கொடுக்கணும் அப்படின்றத மக்கள் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்குருவாங்க. ஆனால் நீங்கள் ரேஷன் அட்டையே கொடுக்கல, எங்களுக்கு நிறைய வேலைப்பளு நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு மட்டும் வேலைப்பளு இல்லையா? அரசாங்கம் அரசியல் செய்வதில் அக்கறை காட்டுகிறதே ஒழிய அத்தியாவசிய பொருட்கள் பால் விலையை 3 முறை ஏற்றிருக்குது இந்த அரசாங்கம். ரேஷன் அட்டைகளை இன்னும் புதிய அட்டைகளை கொடுக்கறதுக்கு இந்த அரசாங்கத்தால முடியல. ஆனா தம்பட்டம் அடித்துக் கொள்ளுகிறார்கள். சிறப்பானது ஒரு ஆட்சி, நாங்கள் 210 நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். இந்த பேச்சுக்கெல்லாம் திமுக குறைச்சிருக்காது. ஆனா மக்களுக்கு தேவையான திட்டங்களை, அடிப்படை கட்டமைப்பு பொருட்கள் இருக்குல்ல, சிமெண்ட், ஜல்லி, கம்பி, என்ன விலை? அம்மா சிமெண்ட் இருந்தது, இருக்குதா? இன்னைக்கு மாநகர பேருந்து நிலையங்கள்ல ஒவ்வொன்றிலையும் 10 ரூபாய்க்கு தண்ணி கொடுத்தாங்க. ஆல்ரெடி 1000 ரூபாய் உதவித்தொகை கிடைக்காத பெண்கள் ஒரு வெறுப்புல இருப்பாங்க. இப்போ ரேஷன் கார்டு அப்ளை பண்ணா இந்த 1000 ரூபாய் உதவித்தொகைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஆர்வத்துல ரேஷன் கார்டு அப்ளை பண்ண பெண்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு கிடைக்காம இருக்காங்க. இப்ப இவங்களுடைய வாக்குகள்லாம் 2026 தேர்தலில் திமுகவுக்கு எதிராக மாறும் அப்படின்றது அவங்களுக்கு அச்சம் இல்லையா, இல்ல தெரியாதா? நான் கேட்கிறேன், இந்த அரசாங்கத்தினுடைய பணத்தை திட்டத்தை கொண்டு போய் கொடுத்து நீங்க ஓட்டு வாங்குறதுக்கு இது என்ன பெரிய புதுசா தாரக மந்திரம்?
இதே தான் வந்து பீகார்ல சொன்னாங்க, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு அரசு வேலை அப்படின்னாங்க. முடியுமா? முடிஞ்சிச்சா? இல்லையே. இவங்களை பொறுத்தளவுல அரசாங்க மக்கள் வந்து 2011 முடியாத வாக்குறுதிகள் தான் இவங்க தராங்கன்றீங்களா? ஆமா, 2011 சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை அப்படின்னு சொல்லி ஆளுமைமிக்க தலைவர் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தாங்க. ஏன் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா, இந்த பொது விநியோக திட்டத்துல நேரடியாக மக்களுக்கு பொங்கல் நேரத்திலேயே தீபாவளியிலேயே அவங்களுக்கு தேவையானது உடனடியாக போய் மக்கள்கிட்ட சென்றடைனால தான் கொண்டு வந்தாங்களே ஒழிய, இன்னைக்கு அந்த சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை முதலமைச்சர்கிட்ட தான் இருக்கணும். முதலமைச்சர்கிட்ட இருந்தது இன்னைக்கு துணை முதலமைச்சர்கிட்ட, விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட போயிருச்சு. ஆனா விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட போனதுக்கு பிறகு எல்லாருக்கும் நீங்க வந்து 1000 ரூபாய் கொடுக்குறீங்களா? இல்லையே. இதெல்லாம் மக்கள் பார்க்காமையே இருப்பாங்க. எல்லாரும் கொதிச்சு போய் இருக்கிறாங்க இந்த ஆட்சியின் மீது. ஆனா இவர்கள் நினைப்பது நம்ம வந்து நல்லாட்சி நடத்துறோம், அடுத்து நம்ம தான் ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிறாங்கல்ல. மக்கள் இவர்களை இந்த 2026க்கு முன்னாடி இவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள். அதனால தான் உள்ளாட்சி தேர்தலை 5 வருஷத்துக்கு மேல 8வது மாசம், 5 வருஷம் முடிஞ்சு 8வது மாசம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இவர்கள் நடத்த பயப்படுறாங்க? மக்கள்கிட்ட நல்ல பேரில் எல்லா கவுன்சிலரும் முடிஞ்ச அளவுக்கு வசதியா வாழ கத்துக்கிட்டாங்க. 10 வருஷம் கழிச்சு இவங்க சம்பாதிக்க கத்திருக்கிறார்களே ஒழிய சரி மக்களுக்கான திட்டத்தை இவங்க செய்யலன்றதான் என்னுடைய பார்வை. சரி, பேசுவோம் சார். மோகன் சார், பெண்களுக்கான நலன் அப்படின்றது வந்து தேர்தலுக்கு முன்னாடி ஒன்று, தேர்தலுக்கு பின்னாடி ஒரு நிலைப்பாடு அப்படின்னு திமுக இரட்டை வேடமாக இருக்கிறதா? ஏன்னா பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் நிறைய வாக்குறுதிகள் அறிவிச்சாங்க. இப்போ பார்த்தா பெண்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்கறதுலையோ இல்லை 1000 ரூபாய் கொடுக்கறதுலையோ இவ்வளோ காலதாமதம் ஏற்படுத்துகிறாங்களே, என்ன காரணம்? இல்லை, அதற்கு முன்பாக ஒரு மனிதனுக்கு தேவை என்ன? உண்ண உணவு, இருக்க இடம், அப்புறம் வந்து உடுக்க உடை. இது 3 தான் இம்பார்ட்டன்ட். அப்போ இதில் உண்ண உணவு இம்பார்ட்டன்ட். அப்போது அந்த அடிப்படையில் தான் ஈவன் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் தான் இந்த ரேஷன் வந்து இது விநியோகம் செய்யப்பட்டது. அதுக்கு பிறகு பிற்காலத்திலேயே 1972 நீங்க இதே தெரிஞ்சுக்கங்க. ஏன் இந்த ரேஷன் கார்டை கொடுக்கிறதுக்கு காலதாமதம் இல்ல? அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து 1.15 crores people வந்து என்ஜாயிங் ஃபார் தி 1000 rupees இல்லையா கொடுக்கப்படுகிறது த்ரூ பேங்க் மூலமா. அதில் வந்து இது பண்ண முடியாது, எதையுமே செய்ய முடியாது. புரியுங்களா? பேலன்ஸ் இருக்கவங்க எங்களுக்கும் இருக்கு, எங்களுக்கும் உரிமை இருக்கு அதில் அப்படின்னு விண்ணப்பிச்சிருக்காங்க. அவங்க 19 லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. அது வந்து அண்டர் ப்ராசஸ் இருக்கு. அண்டர் ப்ராசஸில் வரும்போது ஒரு விண்ணப்பிக்கின்ற போது ஆன்லைனில் பண்ணலாம். நீங்கள் ஆன்லைன்ல 1000 ரூபாய் உதவித்தொகை கேட்கல சார், ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி. ரேஷன் கார்டு தான் சொல்றேன். ரேஷன் கார்டு இல்லைன்னா நீங்க எப்படி உரிமை தொகை கேட்க முடியாது? அடிப்படை என்ன? ரேஷன் கார்டு கேக்குறே காலம் தாழ்த்துறாங்க. காலம் தாழ்த்து இது அடிப்படை கருது. இப்போ பேலன்ஸ் வந்து ஒரு 19 லட்சம் பேருக்கு வந்து தர வேண்டியிருக்கு. அவங்க இந்த உரிமை தொகை எங்களுக்கும் கொடுக்கணும் என்ற அடிப்படையில் கேட்க பல டீட்டெயில்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸில் பாதி கொடுத்துருக்காங்க, பாதி வந்து தவறாக இருக்கு. இதை வந்து அவங்க மற்றவங்களோட விசாரிக்கின்ற பொழுது, அவங்களுடைய அதிகாரிகள் விசாரிக்கின்ற பொழுது இட் டேக்ஸ் டைம். அதை 6 months டைம் கொடுக்குறாங்க. அந்த 6 monthsக்குள்ள அவங்க முடிக்கணும். அப்படி முடிக்கலன்னா ஃபர்தர் அவங்க தவறு பண்ணாங்கன்னா மறுபடியும் 6 months எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அப்போ அதுதான் காலதாமதமே. அப்போ அடிப்படை நீங்கள் ப்ராப்பராக தரல. இன்னும் சொல்ல போனால் ஆன்லைனில் கூட உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணலாம். ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா நான் என்ன கேக்குறேன், நீங்க நான் வந்து ரேஷன் கார்டு கேக்குறேன். சொல்றேன், ரேஷன் கார்டு ஆன்லைன்ல பண்ண முடியாதா? ரேஷன் கார்டு ஆன்லைன்ல பண்ணலாம். அதுக்கு தான் சொல்றேன் நான். புரியுதுங்களா? பொறுமையா நான் கேக்குற क्वेश्चனை புரிஞ்சுக்கோங்க. நீங்க क्वेश्चन ப்ராப்பரா கேளுங்க. 3 வருஷமா நான் அதுதான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க புரியாம மகளிர் உரிமை தொகை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. எதை பேஸ் பண்ணி? நான் என்ன கேக்குறேன், எதை பேஸ் பண்ணி? மகளிர் உரிமை தொகை கூட மகளிர் உரிமை தொகைக்காக மட்டுமா ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுவாங்க? நீங்க சொல்றீங்க உடுக்க உடை, தின்ன சாப்பாடு இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்றீங்க. நான் கேக்குறேன். நான் क्वेश्चனை முதல்ல டெலிவரி பண்ணிடுறேன், நீங்க முதல்ல கேட்டுக்கோங்க. சொல்லுங்க. உண்ண உணவு முக்கியமானது ஒண்ணு நீங்களே சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது ரேஷன் கார்டு மூலமா தான் உணவு பாதுகாப்புன்றதே ஒரு மக்களுக்கு கிடைக்குது. அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னும் அது மட்டும் இல்ல, உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு உதவினாலும் சரி ரேஷன் கார்டு தான் முதல்ல கேட்பாங்க. அப்படி ஒரு ஆவணத்தை கொடுக்கறதுக்கு ஏன் காலம் தாழ்த்துறாங்க? கடந்த 3 ஆண்டு காலமா தான் நான் கேள்வி கேட்கிறேன். நீங்க 1000 ரூபாய் உதவித்தொகை ஏன் காலதாமதம் கேட்கறீங்க? ஆல்ரெடி ரேஷன் கார்டு வந்து 2,12 லட்சம் பேர் விநியோகம் செய்யப்பட்டு அவங்க வந்து அதை பயன்படுத்தி வருகிறாங்க. எப்போ சொன்னாங்க, எப்போ கொடுத்தாங்க? ஆல்ரெடி இருக்கு. ஆல்ரெடி இருக்குறத நான் கேட்கல சார். இப்போ ஏன் கொடுக்கலன்னு கேக்குறேன். சில உரிமை அந்த தொகையை கொடுக்கின்ற பொழுது சில கேள்விக்குறிகளை எழுப்புகின்ற பொழுது அதுல அவங்களுக்கு இதுல அப்ப அதனால ஃப்ரெஷ்ஷா அப்ளை பண்றாங்க. அந்த ஃப்ரெஷ்ஷா அப்ளை பண்றவங்க தான் கிட்டத்தட்ட 19 lakhs பெண்டிங் இருக்கிறதா அந்த அமைச்சர் சொல்றார், துறை அமைச்சர். அப்போ அது வந்து இட் இஸ் அண்டர் ப்ராசஸ்.
சொல்லுங்க மேடம், ஒரே சொல்லுங்க ஒரு சின்னது சொல்லுங்க. நம்ம மோகன் சாருக்கு தெரியணும்னு இப்ப பொதுவா எல்லாமே ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண முடியும் சார். ரேஷன் கார்டு நேரா போய் ஃபார்ம் கொடுக்க முடியாது. இல்ல அதான் சொல்ல வரேன், நீங்க கேட்கலையே ஆன்லைன்ல. ஆனா கேளுங்க ஆன்லைன்ல பண்ணா கூட நீங்க அப்ளை பண்ணவங்களோ அவங்க நேரா போய் அந்த குறிப்பிட்ட அதிகாரி கமிஷனர் போய் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் ரேஷன் கார்டு புதிய ரேஷன் கார்டு கொடுப்பதை நாங்கள் நிறுத்தி விட்டோம், இப்போ யாருக்கும் ரேஷன் கார்டு கொடுப்பதில்லைன்னு சொல்லி தெளிவாவே சொல்லிடுறாங்க சார். அவ்வளவுதான் சார். ஏன் பண்றதா, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க மேடம் கேட்கக்கூடிய கேள்வி. அதாவது ஏன் கொடுக்க வேண்டியதானே, ஏன் கொடுக்கறது இல்ல, அதான் கேள்வி. அதாவதுமா ரேஷன் கார்டில் என்ன கஷ்டம் உங்களுக்கு? சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் இருந்தால் அவர் சொல்கிற போல் ஆன்லைனில் இமிடியேட்டாக பண்ண முடியும். சில புதுசாக அப்ளை பண்ணுறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் 19 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. நான் புதுசாக அப்ளை பண்ணுறவங்க நீங்கள் சொன்னது வந்து நீங்கள் அவங்க எதுக்கு கேட்குறாங்க, அவங்க இடமாற்றம் பண்ணால் கூட அவங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லாமல் அந்த 1000 ரூபாய் வாங்க முடியாது. அப்போ அவங்க வந்து விண்ணப்பிக்கிறாங்க. அப்போ அதில் தான் பெண்டிங்கில் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ இல்லையா பெண்டிங் இல்லையா, 19 லட்சம் ரேஷன் கார்டு பெண்டிங்கில் இருக்குன்னு அந்த துறை அமைச்சர் சொல்கிறாரு. அப்போ தவறா சொல்லுங்க? அததான் சார் நாங்களும் கேட்குறோம். ஏன் காலம் தாழ்த்தீங்கன்னு தான் நான் கேட்குறோம். அதுதாங்க அது ஃப்ரெஷ் ரேஷன் கார்டு, இட் டேக்ஸ் டைம். அவ்வளோ ஈஸியா பண்ணிட முடியாது. கடந்த 3 வருடமாவா ஏங்க இப்போதான் 6 மாசம் டைம் கொடுத்திருக்காங்க. ஒரு விளம்பரம் பண்றதுக்கோ சொல்லுங்க, ஒரு விளம்பரம் பண்றதுக்கோ ஒரு அரசு நிகழ்ச்சியை நடத்துறதுக்கோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு டைம் இருக்கு. ஒரு கேஸ வந்து இங்க இருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போய் உடனே எல்லாம் செய்யணும் அப்படின்னா கூட அங்க போய் வாங்கிடுறீங்க. அப்ப ரேஷன் கார்டு அடிப்படை மக்களுக்கு தேவையானது, அதை கொடுக்கறதுக்கு நேரம் இல்லையா? இட்ஸ் டேக் டைம்னு சொல்றீங்க. எதையுமே முறையா செய்யணும். முறையா பண்ணலனா அப்ப அது வந்து இது ரிஜெக்ட் ஆயிடும். அப்ப அரசு அலுவலர்கள் யாருமே வேலை செய்யலையா? அதனால தான் ஆன்லைன்ல கூட ரிஜெக்ட் ஆயிடுது. அந்த மாதிரி அரசு அலுவலர்கள் யாருமே அப்ப வேலை செய்யல. அப்படி நீங்க சொல்றீங்க அரசு வேலையாளர்கள், நீ குற்றம் அரசு வேலையாளருக்கு நிறைய வேலை இருக்கு. அதுல தான் சொல்றீங்க டைம் இல்ல அப்படினு சொல்றீங்க. அதாவது நீங்க கொடுக்கிற டைம் வந்து அவங்க டைம் லிமிட் பண்ணிருக்காங்க. சரி, நான் கேக்குறேன், இப்போ உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு 45 கோரிக்கை நாங்க நிறைவேத்துவோம்னு சொன்னீங்கல்ல, அப்ப இந்த ரேஷன் கார்டு முதல்ல அத செஞ்சிருக்கணும்ல. இப்ப பட்டா இல்லனா யாரும் சாப்பிடாம இருக்க, அதுதான் முதல்ல பண்ணி பட்டா மாற்ற ரேஷன் கார்டை யாரும் சாப்பிடாம இருக்க பண்ணி தான் ரேஷன் கார்டு முக்கியம் இல்லையா? 15 லட்சம் பேருக்கு விநியோகம் பண்றாங்களா 1000 ரூபாய் இல்லையா? அப்ப எதை பேஸ் பண்ணி? ரேஷன் கார்டு பேஸ் பண்ணி தான். அப்ப ரேஷன் கார்டு ப்ராப்பரா இருக்கு, அவங்களுக்கு ப்ராப்பரா இல்லாதவங்க தான் இப்ப அப்ளை பண்ணிருக்காங்க. அதுதான் பெண்டிங்ல இருக்கு. இப்பதான் லேட்டஸ்டா அதுதான் பெண்டிங்ல இருக்கு நான் கேக்குறேன். அதுதான் சிலது வந்து அவங்க ரெக்யர்மென்ட் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிருக்க மாட்டாங்க. எப்படி ஆவணங்களை சரி பார்க்கிறதுக்கு இவ்ளோ காலங்கள் எடுத்துட்டாங்களா? நீங்க சொல்லுங்க, எத்தனை பேர் புதிதா திருமணம் பண்ணிருப்பாங்க, எத்தனை பேர் தனி குடுத்தனம் வந்திருப்பாங்க, எவ்வளவு பேருக்கு அப்ளை பண்ணி, இப்ப நீங்களே அத்தனை லட்சம் சொல்றீங்க, இப்ப இத்தனை பேர் அப்ளை பண்ணதுல அட்லீஸ்ட் ஒரு பகுதி அளவாச்சும் அவங்க கொடுத்திருக்கணும் இல்லையா? எப்படி அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு 15 லட்சம் பேருக்கு அவங்க விடுவிச்சிருக்காங்க. பேலன்ஸ் தான் 19 லட்சம் பேர் பெண்டிங்ல இருக்கு. அவங்களுடைய கொரியர் வந்து அவங்க கொரி வந்து சரியான முறையில் இல்ல, மீதி பேர்லாம் வந்து விடுவிச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்களா? அது சரியான அந்த துறை அமைச்சர் தான் சொல்றாரு, அதை நம்ம ஏத்துக்க முடியாதா? மோகன் சார் சொல்லுங்க. மேடம் கேட்பது ரேஷன் கார்டை பத்தி பேசுறாங்க, நீங்க 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய அதை பேசுறீங்க, அதான் பிரச்சனை. நீங்க முதல்ல அவங்க பாயிண்ட்க்கு வாங்க. ரேஷன் கார்டை ஏன் நிறுத்தி வச்சிருக்கீங்க, அதான் கேள்வி. அதுதான் சில ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றேன்ல, அதுல அவங்க ரைஸ் பண்ண அதிகாரிகள் ரைஸ் பண்ண கொரிக்கு அவங்க ஆன்சர் சொல்லல. அந்த அடிப்படையில் தான் பெண்டிங்ல இருக்கு. அத்தனை லட்சம் பேர் அரசு அலுவலர்களுடைய கேள்விகளுக்கு 2 கோடியே 19 லட்சம் பேர் இருக்கிறதுல ஒரு 19 லட்சம் பேர்ல அவங்க புதுசா விண்ணப்பிச்சவங்க. பழைய ரேஷன் கார்டு இல்ல, நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த புதிய விண்ணப்பிச்சவங்க 19 லட்சம் பேர் ஒரே மாசத்துல விண்ணப்பிச்சிட்டாங்களா? அப்படி இல்ல, அது வேரியஸ் பீப்பிள் தான், வேரியஸ் டைம். ஒரு ரேஷன் கார்டு கொடுக்க எவ்வளவு காலம் ஆகும்? அதான் அவங்க நிர்ணயிச்சிருக்காங்க 6 மாசத்துக்குள்ள கொடுக்கணும். 6 மாசத்துக்குள்ள கொடுக்கணும். அதுல கொரியா தான் ரைஸ் ஆச்சுனா ஃபர்தரா another 6 months ஆயிடும். இப்போ ஆட்சிக்கு வந்து 2021 ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகளே முடிய போகுது. இன்னும் 19 லட்சம் பேர் விண்ணப்பத்தோட காத்துட்டு இருக்காங்க. அப்ப எப்படிதான் நீங்க ஆட்சியை பண்ணீங்க? இல்ல அவங்க எப்ப விண்ணப்பிக்கிறாங்க? இந்த 1 கோடியே 15 பெண்கள் பயனடைகின்ற போது எங்களுக்கு அது சேரலையே. தேர்தல் வாக்குறுதி சொல்லும் போதே எல்லாம் அப்ளை பண்ணிட்டாங்க ரேஷன் கார்டு. நீங்க எப்படி வந்து நகை கடனை வாங்குறதுக்கு நீங்க நகையை வச்சீங்கன்னா 5 சவரம் வச்சா நாங்க நகை கடன் தள்ளுபடி பண்ணுவோம்னு சொன்னீங்களோ, போய் நகையை வச்சாங்களோ, அதே மாதிரி நீங்க 1000 ரூபாய் தரேன்னு சொல்லும் போதும் அவங்க எல்லாம் போய் அப்ளை பண்ணிட்டாங்க. இன்னமும் கிடைக்கலன்றது தான் அவங்களுடைய வேதனையா இருக்கு. எல்லாரும் அதாவது முறையாக செய்யணும் இல்ல, எதையுமே எல்லோருக்கும் கொடுத்துட முடியுமா? டேட்டா இருக்கு சார், சொல்லுங்க. இந்த 4.5 வருஷத்துல திமுக ஆட்சி காலத்துல எவ்வளவு ரேஷன் கார்டு கொடுத்திருக்காங்க ஒரு டேட்டா இருக்கா உங்ககிட்ட? அத பேலன்ஸ் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற இதுல வந்து சார் எவ்வளவு கொடுத்திருக்காங்க டேட்டா இருக்கா சார்? அந்த டேட்டா வரல. அவர் 19 லட்சம் வந்து பெண்டிங்ல இருக்குன்னு சொல்றாரு. இந்த ஆட்சியில 19 லட்சம் இது வந்து ரேஷன் கார்டு பெண்டிங்ல இருக்குன்றாரு. இன்னும் அது வந்து ப்ராசஸ்ல இருக்குன்னு சொல்றாரு. 19 லட்சம் 2022ல இருந்து அப்ளை பண்ணவங்க. இல்ல லேட்டஸ்ட் அப்ளை பண்ணவங்க.
அவர் சொல்ற கருத்து தான், நீங்க அவரே கேளுங்க. இருங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார், சொல்லுங்க. அந்த துறை அமைச்சர் தான் நீங்க சொல்றாரு. அந்த கட்சியினுடைய பிரதிநிதியா வர்றீங்க. சரி. கேள்வி என்னடா, இந்த 4.5 வருஷத்துல இந்த திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு ஒரு ரேஷன் கார்டு கூட மக்களுக்கு விநியோகம் செய்யல. இதுதான் உண்மை. அத முதல்ல தெரிஞ்சுங்க. இல்ல தவறான ஏன் குற்றச்சாட்டு. கொடுக்கறங்கறத இப்ப கேள்வி. அது தவறான குற்றச்சாட்டு. நீங்க ரேஷன் கார்டு ப்ராப்பரா இல்ல, எல்லா ரேஷன் கார்டுலயும் அவங்க விநியோகம் பண்றாங்க ஃபுட். எங்க இல்லன்னு சொல்லுங்க. அது ஒரு ஒரு ஸ்டேட்மென்ட்க்கு தவறான குற்றச்சாட்டுன்னு மறுப்பு தெரிவிக்கிறீங்கன்னா அது ஏதாவது ஒரு நீங்க ஆதாரத்தை இல்ல, சொல்லுங்க. அவங்க ஆதாரத்தை குறித்து சொல்லணும். இப்ப நீங்க அது பாதிச்சீங்கன்னா நீங்க தான் இத எங்க கம்ப்ளைண்ட் தரணும். நானா கம்ப்ளைண்ட் கொடுங்க சார். 19 லட்சம் மக்கள் வந்து ரேஷன் பொருளை வாங்க முடியாமையோ ஒரு உதவி தொகை வாங்க முடியாம இல்லமா அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே நான் கேக்குறேன். அந்த 1000 ரூபாய் பெனிஃபிட் அடையாம இருக்கவங்க தான் விண்ணப்பிச்சிருக்காங்க. ஆனா ரேஷன் கார்டுல இருக்க ஃபுட் அத்தனை பேருக்கு அவங்களுக்கு கிடைக்கும். இல்ல கிடையாது. இந்த 1000 ரூபாய் அவங்க எலிஜிபிளா? அதுதான் அவங்க விண்ணப்பிச்சிருக்காங்க. நீங்க சொல்றத பொறுத்து பார்த்தனா அந்த 1000 ரூபாய் உதவி தொகை கொடுக்கணுமே, இன்னும் கூடுதலா பெண்கள் இதுல வந்துருவாங்களேன்றதுக்காக தான் இந்த கூடுதலா வருவாங்களா? இல்ல, முறையாக பண்ணணும். எதையுமே முறையாக பண்ணணும். அது முறையா அவங்களுக்கு போய் ரீச் ஆகணும். அடிப்படை தான். அப்புறம் கொடுக்கலாமா? இல்ல ஏன் இப்போ நீங்க அது கடந்த ஆட்சியில என்ன கொடுத்தீங்க? நீங்க இப்ப கொடுக்கறவனை கிண்டல் பண்றீங்களா? நான் கேக்குறேன், முறையா பண்ற தவறுன்றீங்களா? அதிகாரிகள் மீது குற்றம் சொல்றீங்களா? நான் திருப்பி கேக்குறேன், நீங்க எதையும் முறையாக பண்ணணுமா? முறையாக பண்ணக்கூடாதா? நான் கேக்குறேன். சரி, முறையா பண்றதுக்கு எவ்வளவு காலம் தான் எடுத்துங்க? அது டேக்ஸ் டைம் தான். நீங்க இப்போதான் லேட்டஸ்டா அவங்க 90 lakhs கொடுத்திருந்தாங்க. ஒரு 5 வருஷம், இன்னும் ஒரு 5 வருஷம் வாய்ப்பு தந்தா ரேஷன் 1 or 2 yearsல இந்த 19 lakhs வந்து டேக்ஸ் டைம் சொல்றேன். அது வந்து 6 மாசம் டைம் கொடுத்திருக்காங்கல்ல. நன்றி. எத்தனை லட்சம் பேருக்கு கொடுத்தோம்ன்றது தெரியல. ஆனா 19 லட்சம் பேர் நிலுவையில இருக்கு. ஆனா இத குடுக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகுது. ஆனா சமூக நீதி ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. சரி, பேசலாம். கோவிந்தராஜன் சார், தேர்தலுக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு, தேர்தலுக்கு அப்புறம் ஒரு நிலைப்பாடு. பெண்கள், குறிப்பா பெண்கள் வாக்குறுதியில நிறைய வாக்குறுதிகளை நிறைவேற்றல அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சொல்லுங்க. அதாவது ஒன்று உற்று நோக்கினாங்கன்னாக்க இந்த ஆட்சியில், அதாவது இந்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழே இது போல ரேஷன் அட்டைதாரெல்லாம் புகார் செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு மாநில உணவு ஆணையகம்னு ஒன்று இருக்குது. அது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட ஒரு ஆணையம். அதுக்கு ஒரு IAS அதிகாரி ஆணையராக நியமனம் செய்திருந்தார். தற்பொழுது இந்த ஆணையமே தலையில்லாத முண்டமாக இருக்கிறது. ஒரு ஆணையரே இல்லை. திருமதி வசுமதி IAS அவர்கள் 2023 இந்த ஆணையத்திலிருந்து ஆணையராக இருந்தார். அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க. அதுக்கு அப்புறமா பல்வேறு புகார்கள் கொடுத்த உடனே இப்ப ஒரு மாதத்திற்கு முன்பு முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜன் அவர்களை தலையில்லாத முண்டன் சொல்லலாமா? அதை நீங்க அப்ஜெக்ட் பண்ணுங்க. அது வார்த்தையில வரக்கூடியதாங்க. தலை இல்ல அப்படின்ற மாதிரிதான் இதுவா இருக்குது. அந்த தவறான கருத்து சொல்லுங்க. தலை இல்லைன்றது அதுக்கு வருத்தம் தெரிவிச்சு விட்டுருங்க. ஒரு தலை இல்லாத ஒரு இதுவா செயல்பட்டு இருக்குது. இன்றைக்கு ஒரு 20 நாட்களுக்கு முன்போ இல்ல ஒரு மாசம் முன்போ தான் அது முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜன் அவர்கள் தான் இப்ப வந்து IAS அதிகாரி போட வேண்டிய இடத்துல முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜனை அந்த இடத்துக்கு ஆணையரா போட்டு, அதுவே தவறு. ஒரு 5 உறுப்பினர்கள் கொண்டு செய்திருக்கிறாங்க. இப்படித்தான் இந்த ஆட்சி வந்து செய்திருக்க. ஒரு புகார், இது போல புகார்லாம் செய்யக்கூடியது அந்த மாநில உணவு ஆணையத்துல தான் புகார் கொடுக்கணும். அங்கேயே ஒழுங்கானபடி இல்லை. அப்ப மக்கள் என்ன செய்வாங்க? நீங்க கேக்குறீங்க உரிமை தொகை இதுக்கு பண்ணு, எப்படியெல்லாம் பெண்களை ஏமாற்றுகிறது இந்த அரசுக்கு சொல்றேன். இந்த அரசு 2021 பதவி ஏற்றது பெண்கள் உரிமை தொகைன்னு. இது 5 வருஷம் ஆக போகுது. 60 மாசம், 10 மாசத்தை நீங்க ஒதுக்கினீங்க. 50 மாசம், மாதத்துக்கு 1000 ரூபாய், 50,000 ரூபாய் கொடுத்துருக்காங்களா பெண்களுக்கு? எவ்வளவு கொடுத்துருக்காங்க? மிஞ்சி போனா 20,000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. 20 மாசம் கொடுத்துருப்பாங்க, 20,000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. விடுபட்ட பெண்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு மாசம் கொடுப்பாங்க? எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி 20,000 சேர்த்து கொடுப்பாங்களா? 4 மாசத்துக்கு கொடுப்பாங்க, 4,000 ரூபாய் தான் கொடுப்பாங்க. ஏன் இப்படி வஞ்சிக்கிறது இந்த அரசு? எல்லாருக்கும் சரிசமா விடுபட்டவங்களாம் கொடுக்கணும்னா எல்லாருக்கும் தானே சேர்த்து கொடுக்கணும். அந்த மொத்தம் யார் எவ்வளவு கொடுத்தாங்க? முதல்ல 50,000 ரூபாய் கொடுக்கணும். ஆரம்பத்திலேருந்து இவங்க சொன்னது வந்து ஏப்ரல் மாதத்தில் இது பண்ணாங்க. மே மாதத்துலேருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஒரு 5 வருடத்துக்கு 60 மாதங்கள், 10 மாதத்தை நான் டிஸ்கவுண்ட் பண்ணிடுறேன். 50 மாதங்களுக்கு 50,000 ரூபாய் கொடுக்கணும். ஆனா இவங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 25,000 தான் கொடுத்துருக்குறாங்க. அங்கேயும் ஒரு 50% போச்சு, ஏமாத்திட்டாங்க பெண்களை. இப்ப விடுபட்ட நபர்களுக்கு உடனே எல்லாம் 50,000 ரூபாய் கொடுக்க போறாங்களா? 4,000 ரூபாய் கொடுப்பாங்க. மற்றவங்க எல்லாம் அப்போ வந்து இது பண்ணுவாங்க. இதுதான் பெண்களுக்கு இவங்க செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகமாக செய்கிறார்கள் இந்த ஆட்சியில பெண்களுக்கு.
ரெண்டாவது இந்த ரேஷன் இதுல பல்வேறு இது மக்கள் வந்து அவ்வளவு கொதிச்சிருக்கிறாங்க. சென்ற அதிமுக ஆட்சியில எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இப்ப பொங்கல் வரப்போகுது. இந்த பொங்கல் சமயத்துல பொங்கல் இதுக்கோசம் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் 2500 ரூபாய் ரேஷன் கூட எல்லா குடும்ப அட்டைதாரும் கொடுத்தாங்க. கடந்த பொங்கலுக்கு ஒன்னும் கொடுக்கல, பெரிய அல்வாவை தான் தூக்கி கொடுத்தாங்க. இந்த ஆட்சியில ஒண்ணுமே கொடுக்கல. அதுக்கு முன்னாடி இதுல வெள்ளம்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு உருகி போன வெள்ளம், அதுவும் உருகி எல்லாரும் இது அதுதான் சொல்லி இது பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் பொங்கல் ஊக்கத்தொகைக்கு யோஜனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. கொடுக்கலாமா வேண்டாமா, நிதி இல்ல, அதுக்கு நிதி அமைச்சர்கிட்ட போய் கேட்டேன்னா எதுவும் கொடுக்க முடியாதுன்ட்டு மக்களுக்கு வெறும் இததான் மீண்டும் இந்த பொங்கலுக்கு இவங்க கொடுக்கறதுக்கு சொல்லி இது பண்ணிட்டு, ஆனா கொடுக்க போறது கிடையாது. அப்படியே இவங்க கொடுக்கறதா இருந்தாலும் கூட திரு ஸ்டாலின் அவர்கள் கேட்டது வந்து பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு தானே கேட்டாரு. இப்ப கொடுப்பாங்களா? அதே தான் வரேன். இப்ப 5000 ரூபாய் கொடுக்கணும்னா இப்ப இவங்க விடுபட்ட எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுக்கட்டுமே. விடுபட்ட இந்த 5 வருடங்கள் விட்டு விடுபட்டதுல ஒரு பொங்கலுக்கு 2500 ரூபாய் 5 வருடம் சேர்த்து 12000 ரூபாய் சேர்த்து மொத்தமா கொடுக்கட்டுமே. எங்க போகுது? டாஸ்மாக்ல அடிக்கிறாங்கல்ல கொள்ளை, 35,000 கோடி ரூபாய் பிடிஆர் பழனிவேல்ராஜன் சொல்லியிருக்காங்க. அந்த கொள்ளை அதை மக்களுக்கு கொடுக்கட்டுமே, 12,500 ரூபாய் கொடுக்கட்டுமே பொங்கலுக்கு. இது எல்லாம் ஒரு தாய்மார்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு இதுவா இருக்கட்டும். அதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஒழுங்கான முறைப்படி ஒரு ஆணையர் இதுக்கு ஆணையரை போட மாட்டாங்க. இவங்க ஓய்வு இது முன்னாள் அமைச்சரை கொண்டு வந்து ஆணையரா போடுவாங்க. எல்லா நிர்வாகத்திலும் இப்படிதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உடனே கோட்டா சொல்லிப்பாரு, மோகன் சார் சொன்னா கோச்சிப்பாரு, தலை இல்லாத இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் கோச்சிக்கிறாரு. இதுதான் நிதர்சனம். தலைமையே சரி கிடையாது, எங்கேயுமே தலைமை சரியில்லை. இல்ல அவர் சொல்ற மாதிரி 6 மாதம் எடுக்கும் டைம், இந்த சரிபார்ப்பு பண்றது ஆய்வு பண்றது இதுக்கெல்லாம் டைம் எடுக்கும். 6 மாசத்துல இந்த ஆட்சியே இருக்கா இல்லையான்னு பாருங்க. நீங்க வேற ஆட்சியே இருக்கா பாருங்க 6 மாசத்துல. ரெண்டாவது சென்ற ஆட்சியில பாத்தீங்கன்னாக்க ஒரு ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணாங்கன்னா மாதந்தோறும் சென்ற ஆட்சியில ஒப்பீடுகள் மாதந்தோறும் சராசரியாக 27,000 30,000 ரேஷன் கார்டு அவங்க வந்து புது ரேஷன் கார்டு கொடுத்துட்டு இருந்தாங்க சென்ற அதிமுக ஆட்சியில. இப்ப அது போல செஞ்சுட்டு இருக்கிறாங்க. 19 லட்சம் இவருடைய அதிமுக ஆட்சியில ரேஷன் கார்டே கொடுக்கல அப்படின்றாரு. ஏங்க மாதம் புள்ளிவிவரங்கள் இருக்கு, போய் பார்க்க சொல்லுங்க. சராசரியாக மாதத்திற்கு 25,000 30,000 ரேஷன் கார்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க என்ன மிகவும் அதாவது ஒரு ஏழை எளிய மக்கள் மீது என்ன பண்ணிருக்காங்கன்னா புதுசா இப்ப கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரேஷன் கார்டுல திருத்தம் வந்து முன்னாடி எப்ப வேணா பண்ணலாம், இவங்க சொல்ற மாதிரி ஆன்லைன்ல பண்ணலாம், எப்ப வேணா பண்ணலாம். ஆனா இப்ப திருத்தம் பண்றதுக்கு கூட வருடத்துக்கு 2 முறை தான் சொல்லியிருக்காங்க, நடுவெல்லாம் பண்ண முடியாது. அப்ப வருடத்துக்கு 2 முறை தான் நாங்க வந்து வீடு மாறி போவாங்களா, வருடத்துக்கு 2 முறை தான் வேற மாநிலத்துல இங்க வந்து வருவாங்களா? இதெல்லாம் என்ன இவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க? இல்ல ரேஷன் கார்டு வந்து 1000 ரூபாய் உதவித்தொகைக்கோ இல்ல பொங்கல் பரிசுக்கும் தான் இவங்க வந்து இப்படி காலம் தாழ்த்துறாங்க நீங்க சொன்னா, அவங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கு. இந்த ரேஷன் கார்டு மூலமா நிறைய தேவைகள் இருக்கு, அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணலையா அரசு? நிச்சயமாக இது வந்து அதாவது இந்த அரசு என்ன நினைச்சிட்டாங்கன்னா தேர்தல் சமயத்துல மக்களுக்கு இவங்க கேட்ட நிறைய பணம் கொள்ளை அடிச்சு வச்சிருக்காங்க, கோடி கோடியா கொள்ளை அடிச்சு வச்சிருக்காங்க. தேர்தல் சமயத்துல அந்த கொள்ளை அடிச்ச பணத்துல இருந்து அப்படி மக்களுக்கு ஒரு சில 1000 ரூபாய்களை கொடுத்து விட்டாங்க, மக்கள் அவங்க ஓட்டு போடுவாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா மக்கள், தமிழக மக்கள் மிகவும் புத்திசாலிகள், மிகவும் சாமர்த்தியசாலிகள். இதற்கெல்லாம் அவர்கள் மசிய மாட்டார்கள். இதுதான் வந்து நிதர்சனம். யாரும் இவங்க சொல்லலாம் எது எடுப்படாது, இனிமே எடுப்படாது எதுவுமே. நேரடியா பாக்குறீங்க பெண்களுக்கு இவ்வளவு அநியாயம் பண்ணிருக்காங்க இல்லைங்க. நான் மீண்டும் சொல்றேன், 50,000 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல பாதிதான் கொடுத்துருக்காங்க உரிமை தொகை. ஏன் ஏமாத்துறீங்க? சிம்பிள் கணக்கு, பேசிக் அரித்மெட்டிக்ஸ். 5 வருடத்துக்கு 60 மாதங்கள். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு இல்லாதது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது இன்னமும் பெண்களை வஞ்சிக்கிற விதமா இந்த மாதிரியான செயல்கள் ஈடுபட்டா இது தேர்தலில் எதிரொலிக்கும்ன்றது திமுக. நிச்சயமாக பெண்களுடைய வாக்கு இந்த மாதிரி இதுவே கிடையாது. திமுகவுக்கு போகவே போகாது. வாங்கியிருக்க பெண்களுக்கு இப்ப வந்து சொல்றேன், இந்த செய்தியின் வாயிலாக மீண்டும் இந்த இது பெண்களுக்கு எல்லாம் சொல்றேன், தாய்மார்கள் அனைவருக்கும் 50,000 ரூபாய் கொடுக்கணும் இந்த அரசு. அவங்க சொன்ன வாக்குறுதி பிரகாரம் நாங்கள் இந்த ஆட்சிக்கு வந்த உடனேயே 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்போம்னு சொன்னாங்க. ஏப்ரல் மாதம் ஆட்சி பதவி ஏற்றது 2021 மே மாதத்துல இருந்து கணக்கு எடுத்துக்கங்க. அதுதான் நான் சொல்றேன்,
ஒரு 10 மாதத்தை டிஸ்கவுண்ட் பண்ணிடுறேன், 50 மாதம். இல்ல நீங்க இவ்ளோ சொல்றீங்க, ஆனா திமுகவினுடைய நம்பிக்கை என்னவா இருக்குன்னா, நாங்க வந்து 1 கோடியே 10 லட்சம் பெண்களுக்கு இவ்வளவு உரிமை தொகை கொடுத்திருக்கோம், அந்த பெண்களுடைய வாக்கு கிடைக்கும், விடியல் பயணத்தின் மூலமா இலவச பேருந்து நான் மீண்டும் சொல்றேன், பெண்களுக்கு கொடுக்க வேண்டியதை நீங்க சொன்ன வாக்குறுதியை முழுமையா நிறைவேற்றலைங்க. நீங்க சொன்னது வாக்குறுதி முழுமையா நிறைவேறது 50,000 ரூபாயில கொடுக்கணும். எங்க கொடுத்திருக்கீங்க நீங்க? நீங்க அந்த உரிமைக்கு தொகை கொடுக்க ஆரம்பிச்சது 2023ல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. 2021ல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்களா? 2023ல இருந்து தான் கொடுத்திருக்கீங்க. 3.5 வருஷம் கொடுக்கல. அந்த 2023ல இருந்து கொடுக்கறது அதான் நான் சொன்னேன், 25,000 ரூபாய் தான் வந்திருக்குது. முழுமையா கொடுக்கல. அதிலே ஏமாத்திருக்கீங்களே நீங்க பெண்களை. பெண்கள் எல்லாம் இதெல்லாம் வந்து கொதிச்சு எழுந்திருக்கிறாங்க. அவங்க வந்து எப்படா தேர்தல் வரும், எப்ப இந்த ஆட்சியை கீழே இறக்கணும் காத்துட்டு இருக்கிறார்கள் பெண்கள் எல்லாம். இப்படித்தான் பெண்களை ஏமாற்றுகிறது இந்த அரசு, இந்த விடியா திமுக அரசு இப்படித்தான் ஏமாற்றுகிறது. இது மாத்திரம் இல்லைன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் வன்கொடுமை நாளொரு மேனியும் பொழுதொரு வனுமே. டெய்லி பேப்பரை திறந்தாலே இங்க கற்பழிப்பு, அந்த இது வன்கொடுமை, இதுதான் வந்துட்டு இருக்குது. சரிங்க சார், பேசுவோம், தொடர்ந்து பேசலாம். ஒரு இடைவேளை எடுக்கலாம். நேர்களே, உரிமை குரல் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள் நியூஸ் டே தொலைக்காட்சியுடன். நேர்களே, உரிமை குரல் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் புதிய ரேஷன் கார்டுகளை வழங்காமல் காலம் தாழ்த்தும் திமுக, உரிமை தொகைக்காக விண்ணப்பித்த பெண்களை ஏமாற்றும் ஸ்டாலின், பெண்களை ஏமாற்றுவதுதான் திராவிட மாடலா, இந்த தலைப்பில் தான் விவாதித்துக் கொண்டிருக்கும். தொடர்ந்து பேசலாம். திரு ஜவஹர் அலி சார், இப்போ இந்த ரேஷன் கார்டு வந்து உரிமை தொகைக்காக நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா நிறைய நலன்கள் கிடைக்காம இப்போ லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுறாங்களே, இதுக்கு யார் பொறுப்பு இருக்கிறது? இல்ல, அதாவது இந்த அரசாங்கம் பெண்களை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கே புரியல மேடம். இந்த அந்த பெண்கள் தான் ஓட்டு போட்டு இந்த ஆட்சிக்கு வர வச்சிருக்காங்க. அதாவது இந்த 1000 ரூபாய்க்காண்டி ரேஷன் கார்டு இல்ல மேடம், அது ஏதோ தவறாவே ஏதோ 1000 ரூபாய்க்காக தான் பெண்கள் ரேஷன் கார்டு வாங்குறாங்க, அந்த குடும்பம் ரேஷன் கார்டு வாங்குறாங்கன்னு திசை திருப்புறாங்க. இது வரைக்கும் வந்து இப்போ 2 கோடியே 18 லட்சம் 23 லட்சம் ரேஷன் கார்டுக்குன்னா 1000 ரூபாய் கொடுப்பாங்கிறதுக்காண்டிய ரேஷன் கார்டு வாங்குறாங்க வச்சிருக்காங்க. சார் மேடம், ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அத்தாட்சியாக வச்சிருக்காங்க. ரேஷன் கார்டுங்கிறது அவர்களுடைய அடிப்படை உரிமை போல, அது பாஸ்போர்ட் போல. அது போல இப்பதான் வந்து ஆதாருக்கு மரியாதை இல்ல, ஓட்டர் கார்டுக்கு மரியாதை இல்லாம போயிருச்சு. ஆனா ரேஷன் கார்டுக்கு நீங்க இது இல்லன்னு யாருமே சொல்ல முடியாது. அது ஒரு அத்தாட்சி. அந்த அத்தாட்சிக்காக இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த 4 வருஷமா அந்த அத்தாட்சியை மக்களுக்கு கொடுக்கிறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு மனசு இல்ல. மனம் இருந்தா மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்கல்ல. இல்ல, அடுத்து பொங்கல் வரப்போகுது, பொங்கலுக்கு வந்து உதவி தொகை தரணும் அப்படின்றதுக்காக காலம் தாழ்த்துறதா திரு கோவிந்தராஜன் சார் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இவன் என்ன போன முறை பொங்கல் பரிசு கொடுத்தாங்களா? அதிமுக ஆட்சி காலத்துல 2500 ரூபாய் கொடுத்தாங்க. இந்த 4 வருஷமா பொங்கல் பரிசு ஏதாவது கொடுத்திருக்காங்களா? அது முக்கியம் இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கக்கூடிய உரிமைகளை ஒவ்வொருத்தரும் குடும்ப பெண்கள் 4 வருஷமா யார் கல்யாணம் ஆகலையா குடும்பத்துல? அதாவது கணவன் மனைவி ஒரு குடும்பம் ஆயிட்டா அவர்களுக்கு ரேஷன் கார்டு உண்டு, அடிப்படை உரிமை அந்த சட்டம். அவர்களுக்கு குழந்தை இருந்தா அந்த இப்ப 4.5 வருஷமா யாரும் கல்யாணம் நடக்கலையா, குழந்தை பெக்கலையா, அவங்க எல்லாம் ரேஷன் கார்டு தேவை இல்லையா, வீடு மாறி போகலையா? இதுல கூட பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டுல வந்து அரிசி ரேஷன் கார்டு இருக்கு, சக்கரை ரேஷன் கார்டு இருக்கு, அத்தாட்சிக்காக இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு, 3-4 விதமான ரேஷன் கார்டுகள் இருக்கு. இந்த அரிசி ரேஷன் கார்டுல அவங்க கொடுக்கக்கூடிய இப்பொழுது கடந்த காலம் நீங்க கேளுங்க, அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அத்தாட்சி ரேஷன் கார்டு தான் எங்களுக்கு ஒரு பெருமை, அது உங்களுக்கு அதிகாரம் அத்தாட்சிக்கு. ஆனா இவங்க கொடுக்கக்கூடிய அரிசிக்காக இல்ல, அரிசி பயன்படுத்த முடியாத அளவுக்கு மோசமான அரிசியை கொடுக்கறாங்க. சக்கரை பாத்தீங்கன்னா டீ போட முடியாத அளவுக்கு அந்த சக்கரை அவ்வளவு பெருசு. இதெல்லாம் வந்து என்னன்னா இது ஏதோ இந்த மாநில அரசு மட்டும் கொடுக்கல, இது கொடுப்பது மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம் பொது விநியோகத்தை நம்ம சகோதரர் அக்னீஸ்வரன் சொன்ன மாதிரி பொது விநியோக திட்டத்தின் கீழ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அரிசியை வந்து குறைந்த விலையில வழங்குறாங்க. நன்றி சார். மாநில அரசாங்கம் முழுமையாக திட்டம் இல்ல, அந்த திட்டத்தை கூட இல்ல நேரம் இல்ல சார் என்ன பண்றாங்க, அந்த திட்டத்துல வாங்கக்கூடிய அந்த அரிசியை தரமற்ற அரிசியாக வாங்குறாங்க. இதுல ஊழல், இதுல லஞ்சம், இது ஒவ்வொரு விஷயத்திலும் இப்படி போயிட்டு இருந்தா
என்ன மேடம் ஆகும் தமிழ்நாடு? சரிங்க சார், அவர் நன்றி சட்டம் நன்றி ஒழுங்கு சார், எல்லாம் நன்றி. அடிப்படை உரிமையே இல்லாம ஒரு மாநிலமா போச்சுன்னா தமிழ்நாடு என்ன ஆகும்? மக்கள் என்ன புரியுது நிலைக்கு புரியுது போவாங்க? சார், புரியுது. நம்ம அடுத்த கெஸ்ட் கிட்ட பேசலாம். திரு அக்னீஸ்வரன் சார், இப்ப பெண்களுடைய ஆவணங்களை சரி பார்க்கறதுலயே இவ்வளோ காலதாமதம்னா பல்வேறு வழக்குகளுக்கெல்லாம் உச்சநீதிமன்றத்துக்கு போய் வாதாடுறாங்க, உடனடியா முடிக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இந்தியாவிலேயே இந்த இளம் பெண்கள் போஸ்கோ ஆக்டில் குழந்தைகள் சிறார்கள் அந்த இதில் வந்து நிறைய குற்ற வழக்கில் வந்து இந்தியாவிலே முன்னணியாக இருக்கக்கூடியது தீர்ப்புகளை பெற்றது உத்தரப்பிரதேசம், 2வது நாம் இருக்கிறோம். ஆனால் இன்னும் சில வழக்குகளை பதிவு செய்வதே இல்லை. ஆனால் இங்கே இன்றைய தலைப்பை பொறுத்தவரை அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஜவஹர்லி அவர்கள் சொன்னதை போல இந்த 4.5 வருஷத்தில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லையா? அப்போ ஒரு இடத்துல வந்து ஸ்டாக்னன்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு தடுப்பு நிலை தான் இந்த அரசாங்கத்தின் பணியா இருக்குமே. ஆனால் அப்போ குடும்ப அட்டை, அப்போ குடும்ப அட்டைனா குடும்பத்துக்குரிய அட்டையவே இந்த அரசாங்கம் கொடுக்கவில்லை அப்படின்னா அப்புறம் நீங்க யாருக்காகத்தான் உழைக்கிறீங்க? வெளிநாட்டு முதலாளிகளுக்கா? சாம்சங் நிறுவனத்துக்கா? அப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. 5 ஆண்டுகள்ல 5 முறை வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். ஆனா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 2013 வெளிநாட்டில் இருப்பவர்களை நம்மளுடைய நந்தம்பாக்கத்தில் வர சொல்லி அன்றைய தொழில்துறை அமைச்சராக இருந்த நைனா நாகேந்திரன் வைத்து உலக முதலீட்டாளர்கள் சென்னைக்கு வந்தார்கள். ஆனால் இவர்கள் வெளிநாட்டுக்கு செல்லுகிறார்கள். அப்படி பார்க்கிற போது எல்லாமே வந்து பரந்தூர் விமான நிலையம் கரெக்டு. அது என்னாச்சு? மச்சேந்திரநாதன் குழு அந்த அறிக்கை சொல்லிட்டீங்களா மக்கள்கிட்ட? மழைநீர் சேகரிக்க போட்டீங்களே திருப்புகழ் குழு போட்டுட்டீங்களா? ஏறத்தாழ 50க்கு மேற்பட்ட குழுக்கள் இருக்குது. எந்த குழுவும் செயல்படுறது மாதிரி தெரியல. அது மாதிரி இந்த ரேஷன் அட்டைக்கு ஒரு குழு போடுவாங்க இப்போ. இல்ல, இதுக்கு குழு போட்டு ஆராய வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப ஏன் 19 லட்சம் பேரை நீங்க நிலுவையில வச்சிருக்கீங்க? என்ன காரணம்? ஏன் அந்த தடுப்பு? ஒரு அரசாங்கமே தடுத்து நிறுத்தலாமா குடும்ப அட்டைகளை? 19 லட்சம்னா நீங்க நினைப்பீங்க ஒரு அட்டை 2 அட்டை இல்ல, 19 லட்சம் அட்டைனா அப்ப ஒரு குடும்ப அட்டையில குறைஞ்சது 4 பேர் வச்சுக்கோங்க. அப்ப எத்தனை லட்சம் பேருக்கு அது முறையாக விநியோகம் செய்யாமல் தடுத்து நிற்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை மக்கள் வீட்டுக்கு அனுப்ப வேணாமா? அதுக்கு தான் இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த ஆட்சியை நிச்சயம் வீட்டுக்கு அனுப்புவார்கள். எதையும் செயல்படாத ஆட்சி, 7.5 நடைமுறைப்படுத்திய ஆட்சி அதிமுக ஆட்சி. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நடைமுறைப்படுத்திய ஆட்சி. ரேஷன் கார்டே கொடுக்காத ஆட்சி திமுக திராவிட மாடல் ஆட்சி. இல்ல, ரேஷன் கார்டு கொடுத்தா எந்த விதமான நலனையும் வந்து அரசாங்கம் கொடுக்கக்கூடிய எந்த நலனையும் பெற முடியாது. அதே மாதிரி கொடுக்கலன்னா அரசாங்கத்துக்கும் அது லாபம்ன்ற நோக்கில தான் இவங்க கொடுக்காம காலம் தாழ்த்துறாங்கன்னு சொல்றாங்க. அப்படி இல்லை. இப்போ ரேஷன் கார்டுனா ஒரிஜினல் கொடுக்க மாட்டாங்க, ஃபோட்டோ காப்பி தான் அவங்க வச்சு அப்ளை பண்ணுவாங்க. அப்போ அந்த ரேஷன் கார்டு ஒரிஜினல் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி அவங்க எதுவும் அது ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் அவங்க வந்து வாங்கலாம், அதெல்லாம் செய்யலாம், அது வேறு. ஆனால் புதுசாக அந்த 1000 ரூபாய்க்கு தான் அந்த வந்து அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுதான் பெண்டிங்கில் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லை, ரேஷன் கார்டு மட்டும் ரேஷன் ஷாப் வந்து 19 லட்சம் பெண்டிங்ல இருக்குன்னு சொல்றீங்கன்னா நான் அதை தான் கேட்குறேன். நீங்கள் அதுதான் அந்த 1000 ரூபாய் பேஸ் சேர்த்துக்கிறீங்க. 1000 ரூபாய் பேஸ் பண்ணி தான் அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. ஃபார்வர்ட் இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே நானு ஜவஹர்லி சார் எல்லாருமே திரும்ப உங்ககிட்ட சொல்றோம், இந்த 1000 ரூபாய் மட்டும் மக்களுக்கு தேவையானது கிடையாது. நீங்க கொடுக்குற 1000 ரூபாய் எல்லாமே கிடைச்சிடவும் போறது இல்ல. சரிங்களா? எல்லா ஒரு உதவித்தொகைக்குமே எல்லா ஒரு அரசாங்க நல திட்டங்களுக்குமே ரேஷன் கார்டு அடிப்படை. நீங்க பயன்படுத்திக்கலாம். அதே ரேஷன் கார்டு இருக்கு உங்ககிட்டயா, நீங்க அப்ளை தான் பண்ணிருக்கீங்க. இது ஜெராக்ஸ் காப்பி வச்சு அப்ளை பண்ணிருக்கீங்க. அதுக்கு இதுக்கு பாப்பீங்க. இந்த 1000 ரூபாய்க்கு தான் அப்ளை பண்ணிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த 1000 ரூபாய்க்கு அவங்க எலிஜிபிள் இல்லைன்னு போது எதுக்கு இல்லை, நாங்க இந்த மாதிரி எங்களுக்கு தேவையெல்லாம் நாங்க பூர்த்தி பண்ணிருக்கோம், நாங்களும் எலிஜிபிள் தான் அவங்க சொல்லி பூர்த்தி பண்ணிருக்காங்க. அதுதான் ரேஷன் கார்டு ரேஷன் கார்டு கொடுக்காம அக்னாலஜ்மென்ட் மட்டும் கொடுத்திருக்கீங்கன்னு சொல்றீங்க. பின்ன ரேஷன் கார்டு நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ண அக்னாலஜ்மென்ட் தான் கொடுப்பாங்க. வேற சரி, அக்னாலஜ்மென்ட் கொடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்குல்ல, அப்ப ரேஷன் கார்டு ஒரு அட்டையா கொடுத்தீங்க. ரிசிப்ட் மேன், ஜஸ்ட் ரிசிப்ட் தான். ஆமா சார். நாளைக்கு ஏதாவது அதை சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு ரேஷன் கார்டு இஷ்யூ பண்ணும்போது அந்த அக்னாலஜ்மென்ட் கார்டு கொடுத்து வாங்கலாம். சரி, ஓகே நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம சார், இப்போ ஒட்டுமொத்தமா இப்போ பெண்களுடைய நம்பிக்கையை வந்து திமுக இழந்துட்டாங்கன்னு சொல்லலாமா? நிச்சயமாக. நான் இன்னொரு கேள்வி வைக்கிறேன் இந்த அரசுக்கு. இவங்க தேர்தல் வாக்குறுதியில் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க? காலி அரசு பணியிடங்களை நாங்கள் நிரப்புவோம் சொல்லியிருந்தாங்க. இவங்க சொன்ன அதே வாக்குறுதியில் இவங்க என்ன சொல்றாங்க? இந்த தேர்தல் ரேஷன் கார்டுக்கு கொடுக்க முடியாததுக்கு எங்கள்கிட்ட சரியானபடி அரசு பணியாளர்கள் இல்லை, அவங்க வேலை பலுன்னு இருக்கிறத மாதிரி சொல்றாங்க. ஏன்
அரசு பணியாளர் நியமிக்க வேண்டியதுதானே, யார் தடுத்தது? இவங்க வாக்குறுதியில சொல்லியிருக்காங்கல்ல, காலி பணியிடங்களை நிரப்புவோம், நிரப்ப வேண்டியதுதானே. அப்படி நிரப்பினாக்க ரேஷன் அதை சரி பார்த்து கொடுத்துருக்கலாம் இல்ல. எல்லாமே ஒரு இதுவாக தான், ஏமாற்று வேலையே தான் இருந்துட்டு இருக்குது இந்த இதுல. நிச்சயமாக பெண்கள் இந்த இதுல ஏமாற்றத்துக்கு இருக்கிறார்கள். அதை 2026 தேர்தலில் பெண்களே ஏதாவது சென்ற முறை ஆட்சி இழந்தது பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 3% தான் ஆட்சியை இது பண்ணியிருக்காங்க. அதுவும் பெண்களுடைய வாக்குகளாக தான் இருந்துச்சு. இந்த வருஷம் அதே போல பெண்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஆட்சியை அகற்றி மீண்டும் எடப்பாடி தலைமையில் ஆட்சியில் அமர்த்துவதற்கு பெண்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். சரிங்க சார், கண்டிப்பா பார்ப்போம். 2026 தேர்தலில் பெண்களுடைய வாக்கு எப்படி போகுது, யாருக்கு சாதகமா இருக்க போகுதுன்றத பொறுத்திருந்தா பார்க்கணும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.